இன்னைக்கு வந்தோம் அப்பா வாக்கெடுப்பதற்கு முக்கியத்துவம் என்ன? ஏன் வந்து வாக்களிக்கணும்? குடிமகன் அவனுடைய பொறுப்பை உனக்கு வாக்களிக்கிறதுல நாட்டில் நான் குடிமகனா கடமையாற்றுவேன் இல்லைன்னா பொறுப்பற்று உங்களுக்கு எல்லாம் வேணும், குடும்ப அட்டை எல்லாம் வேணும், மின் இணைப்பு வேணும், எரிகாற்று வேணும், எல்லாம் வேணும், வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னா ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி மதிப்பு உரிமை வாக்கு. உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒவ்வொரு தேர்தலும் ஒரு 5 ஆண்டுகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்ய நல் வாய்ப்பை இந்த ஜனநாயகம் தருது. அதுக்கான உரிமை தான் அந்த வாக்கு. அதை செலுத்தணும். பொறுப்பற்று விட்டுட்டு அப்புறம் ஆட்சி சரியில்லை, தண்ணி வரல, பாதை சரியில்லை, போக்குவரத்து இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, படிக்க கல்வி படித்தா வேலை பேசிக்கிட்டு அதனால வாக்கு செலுத்தணும், ஒவ்வொருத்தரும் செலுத்தணும். அது நம்முடைய ஜனநாயக கடமை செய்யணும். விட இந்த ஆண்டு வாக்கு சதவீதம் 11 மணி நேரம் 11% அதிகம். மகிழ்ச்சியாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. மக்களுக்கு வாக்கு செலுத்தணும், பொறுப்புணர்வு வார்த்தை பார்க்கணும், நம்பிக்கையாக இருக்குல்ல. இப்போ 2 மணி நேரம் கூடுதல் வாக்களிக்க அவகாசம் விஜய் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. சரிதான், நாங்கள் தான் அதை வலியுறுத்துறோம். ஏன்னா அதை இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து வர்றதுக்கான போக்குவரத்து ஒழுங்கு இல்லை, பேருந்து வசதி இப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கூடுதலாக பேருந்து இயக்குவாங்க. அந்த மாதிரி வசதி அதை செய்யாதனால இப்போ சென்னை வேறு ஊர்களில் இருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதியில் இங்கே வரணும்னா அது கடினமாக இருக்குது. இப்போ அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கூட நீட்டி பிடிச்சா 6 மணி ஒரு 8 மணி வரைக்கும் கொண்டு போகலாம். அப்போ சேர்ந்து தரது வாய்ப்பு. சார், ஒரு மாநில அரசு தன்னுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது தப்பில்லை அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அதை அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதை சரிப்படுத்திக்கிறாங்க வரி விதிப்புனால அப்படின்ற ஒரு. யார்கிட்ட வரி விதிப்பாங்க? அது மொத்த வரி சிதம்பரம் கேட்டுக்குவாங்களா? சீமானுடைய ஆத்தால போட்டு சீமானுக்கு விதிக்க மாட்டாங்களா? யாரை கேட்டு கடன், எதுக்காக கடன் விளக்கம் சொல்லுவாங்க. ஐயாட்டே கேட்போம். நாட்டின் மிகப்பெரிய தலைவர், நீதியமைச்சராக இருந்தவர், எதுக்காக வாங்கப்பட்டது கடன்? கடன் வாங்கி இந்த நாட்டுக்கு நிறைவேற்றினா ஒரே ஒரு நலத்திட்டத்தை தான் நான் கேட்குறேன். கடன் வாங்க தவிர்க்க முடியல, கடன் வாங்க. கடந்த 5 ஆண்டுல மட்டும் 5 லட்சம் கோடி எதுக்குன்னு சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் இவர் சொல்ல சொல்லுங்க. ஐயா மதிப்புமிக்க ஐயா தலைவர் ஐயா சிதம்பரத்தை சொல்லுங்க. எதுக்கு வாங்கினாங்க? எதுக்கு? நூலகம் கட்டி அவங்க அப்பா பேரில் ஜல்லிக்கட்டு வளாகம் கட்டி சமாதி கட்டி எல்லாம் தெண்ட செலவு, ஆடம்பர செலவு, வேற என்ன பண்ணீங்க? இலவசம்னு அள்ளி இறைச்சிங்க. 6800 கோடியை கொண்டு போய் இந்த 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டீங்க. 5000 ஆசிரியர் வீதியில் நின்று போராடுறான் சம்பள உயர் கேட்டு. அது ஐயாவுக்கு ஏற்புடையதாக. அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான். எல்லாருமே ஒப்பந்த பணிக்கு தான் எடுக்கப்படுறான். ஆசிரியரோ, மருத்துவரோ, போக்குவரத்தோ, துப்புரவு பணி எல்லாமே ஒப்பந்தம் தான். பணி நிரந்தரம் கிடையாது. அப்போது மருத்துவர் ஊதிய உயர்வு கேட்குறான். அவனுக்கு கொடுத்தா 100 கோடி வரும். 100 கோடி நீ 6,500 கோடி. ஏற்கனவே அந்த 3000 பொங்கலுக்கு போட்டதில் அதில் பல ஆயிரம் கோடி இந்த மகளிருக்கு கொடுக்குறது. யார் கேட்டது? யார்? அப்போ நீங்கள் கடன் பெற்று என்ன செஞ்சீங்க? கல்வி கடனை தள்ளுபடிங்கிறீங்க. கல்வியை கொடுக்குறது அரசின் கடனா இல்லையா? அரசின் கடமையா இல்லையா? இல்லை. ஆமாவா இல்லையா? சரி, அந்த கடனை நான் கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில என்னை வச்சது யார்? அரசு. கல்வி கடன் தள்ளுபடி எத்தனை ஆயிரம் கோடி. அந்த பணத்தை முன் வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தினா நான் ஏன் கடன் வாங்கி படிக்கணும்? தனியார் முதலாளிகிட்ட போய் கல்வியை சரியாக கொடுத்தேன், மருத்துவத்தை சரியாக கொடுத்தேன், போக்குவரத்து பாதையை சரியாக கொடுத்தேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்தேன், படிச்சுட்டு பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தார், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். இதுக்கு தொழில் தொடங்க கடன் பெற்றேன். அப்படி முதலீடு, அந்நிய முதலீடு, வர்ற முதலாளி சிப்காடு மப்காடுன்னு வெளி முதலாளி. நீ எதுக்கு இந்த 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் சொல்ல எதுக்கு பெற்றீங்க?
அது வந்து அவங்க அதிகாரிகள் பார்த்துப்பாங்க. யார்கிட்ட மொத்த கடனை இவங்க கட்டணும்ல. 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாலப்பனும் வரி கட்டணும்ல, கட்டணுமா இல்லையா? அப்புறம் நீங்க மின் கட்டண உயர்வை பத்தி ஐயா சிதம்பரத்தோடைய கருத்து என்ன? சொத்து வரி உயர்வை பத்தி கருத்து என்ன? பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு, அதை பத்தி கருத்து என்ன? அப்புறம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை ஏறி இருக்கு, அதை பத்தி கருத்து. அதிகாரி கட்டுவானா எங்க அவன் வரி கட்டுவானா? எங்க ஆத்தாளப்ப வரி தானே எடுக்கணும். எந்த நலத்திட்டம் இந்த பணத்தை வாங்கி இது நல்லது நடந்திருக்குன்னா வரி கட்ட கடமைப்பட்டிருக்கேன். என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுத்துருது, எனக்கு உட முடியல நல்ல மருத்துவத்தை கொடுக்குது, போக நல்ல பேருந்தை கொடுக்குது, ஓசியா பஸ் ஓட்டுறேன். உலகத்தில் அறிவு இருக்கிற செய்யலாம். தரமான பேருந்து கொடு, உரிய கட்டணத்தை கட்டிட்டு போறோம். அப்புறம் மாறணும் தானங்க தேர்தல் நடக்குது. இது ஏன் நீங்க மாறக்கூடாதுன்னு நினைச்சு வருந்துறீங்களா? மாற்று மாறிடுமா எப்படி அப்படின்னா ஒவ்வொரு தேர்தல் அமைதியாகவும் நடக்குது. தேர்தல் அமைதியாக நடக்குது. தேர்தல் ஆணையம் வந்து ஒழுங்குமுறையாக இந்த மாதிரியான அமைதியான தேர்தல் நடக்குது. மாற்றத்துக்கு வழி இருக்கு. மாறணும் மாறணுங்கிறது தாங்க நாங்கெல்லாம் இந்த பாடுபடுறோம். அருகில் இருக்கிற கேரளால அண்மையில நடந்து முடிஞ்ச தேர்தல் வாக்குக்கு காசு கொடுக்கப்பட்டதா? இலவச அறிவிப்புகள் இதே காங்கிரஸ், இதே பாரதிய ஜனதா, இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இங்க இருக்குது. ஏதாவது இலவச அறிவிச்சிருக்கா? மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தா அப்படிதான் அறிவிச்சு. இந்த 1 ஏக்கர் நிலம் எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. அப்போ சிவகங்கை தொகுதி எவ்வளவு? 30 கோடி வாங்கு. அப்படிதான் மொத்த தமிழ்நாடு எதுக்கு மொத்தமா வேலை பேசுறான்? 15,000 கோடி இல்ல 20,000 கோடி. அப்படிதானே நடக்குது. தேர்தல் ஒரு பேருக்கு ஜனநாயகம்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பெருமை தான் அடையணும். ஏன் வருந்துறீங்க? பெண்கள் வாக்கு அதிகமாகுது, நிறைய பேர் ஓட்டு போட வராங்க. பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால மாற்றம் இருக்குமா? இது வரைக்குமே 48, 45 மேல கிராஸ் ஆயிடுச்சு. வாக்குப்பதிவு இந்த தடவை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது எப்படி காட்டும்? இருக்கணும். ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு குடிமகனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கி வாக்கு செலுத்தணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்குது. கோயிலே இருந்தாலும் இந்த கோயிலில் இந்த நேரத்தில் நன்னீராட்டது கூட முழுக்கு, இங்கே அன்னதானம், எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்குது. அப்படிங்கும்போது அந்த அரசை தீர்மானிப்பது அரசியலாக இருக்குது. அதுக்கு தேர்தல் வாய்ப்பாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். 5 ஆண்டு காலம் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு ஜனநாயகத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அப்புறம் ஆட்சி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, குடிக்க தண்ணி வரல, அது பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை, மின்சாரம் இல்லை, அதை புலம்புறது அர்த்தமற்றது. அதனால விரும்பி பெண்கள் குறிப்பாக இளைஞர்கள்லாம் அதிகமாக வாக்கு செலுத்த வர்றது மகிழ்ச்சியாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. ஐயா, கூடுதலாக 2 மணி நேரம் வாக்கு அளிக்க நடிகர் விஜய் வந்து அவகாசம், அதை பற்றி இல்லை, அது கொடுக்கணும். நாங்கள் தான் அதை சொல்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையம் தவறவிட்ட ஒன்றில் இது ஒன்று. போக்குவரத்து கொஞ்சம் ஒழுங்கு பண்ணியிருக்கணும். இப்போ பொங்கலுக்கு இடம்பெயர்ந்து வர்றதுக்கு, தீபாவளிக்கு வர்றது, இந்த பண்டிகை காலங்கள் இருக்கிற மாதிரி இது ஒரு ஜனநாயக பண்டிகை தான், விழா தான். அப்படிங்கும்போது மக்கள் வாக்கு செலுத்த ஒவ்வொரு இடத்துலேருந்து போவாங்க. அதுக்கு தகுந்த போக்குவரத்தை ஏற்பாடு செய்யலை. அதனால் வெளியூர்களில் இருக்கிற பிள்ளைங்க இங்கே வந்து வாக்கு செலுத்திட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவரை அந்த தகவலில் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது தமிழ்நாடு நிலவரம்? நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க, நான் உங்கள் கூட தான். உங்களுக்கு வர தகவல் வேற எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறாரு பெண்கள் அதிகமாக வாக்கு செலுத்துறாங்க. யூனிவர்சல் பேசிக் சிஸ்டம், அதாவது ஒரு மனுஷனோட அடிப்படை வருமானத்துக்கு அடிப்படையில் தான் அது வந்து அமைஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்ற மேதையாரு அந்த மேதை சொல்லுவாப்ல. அவர் சொல்லுவாரு இலவசம் கொடுத்து நாட்டை 196 லட்சம் கோடி கடனாக்கிட்டு ஒரு நாட்டை இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தா நாடு விளங்குமான்னு பாருங்க. எங்க இருக்கு யூனிவர்சல்? இதுல எங்க இருக்கு? நீ கடன் பெற்ற, நீ இலவசம் கொடுத்த, என்ன கல்வியை தரம் உயர்த்தி கொடுக்க முடிஞ்சதா? உங்களால கொடுக்க முடிஞ்சதா? மருத்துவத்தை ஐயா சிதம்பரத்துக்கு கிடைக்கிற மருத்துவம் சீமானு கிடைக்குமா? கிடைக்குமா? உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறது எங்க ஆத்தாள பொண்ணு கிடைக்குமா? அப்புறம் என்ன ஜனநாயகம், என்ன நாடு வச்சிருக்கீங்க? உங்க மகன் எங்க போய் படிச்சாரு? உங்க பேரன் பேத்தி எங்க படிக்குது? உங்க பேத்தி எங்க படிக்குது? அப்புறம் என்னத்தையாவது பேசிக்கிறது இலவசங்கிறது வளர்ச்சியா? எதுல இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து எடுப்பீங்க இழக்கிற பணத்தை? அதுக்கு பதில் அவர் சொல்லுவாரா?
கடன் வாங்கி அந்த நாடு என்ன செய்யுது? இலவசமா கொடுக்குது. என்ன எங்களுக்கு இவருக்கு தான் உலகம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்படியா? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? எந்த நாடு? எல்லா நாடும் கல்வி மருத்துவத்தை குடிநீரை தரமா தூய்மை கொடுக்குது, தரமா கொடுக்குது. கொடுக்குதா இல்லையா? மருத்துவத்தை கொடுக்குது, தரமா கொடுக்குது. தடையற்ற மின்சாரம் கொடுக்குது. நீங்க கொடுத்துருக்கீங்களா? போக்குவரத்து இருக்கா உங்க ஊர்ல? இருக்கா? பாதை இருக்கா? இப்ப நான் வந்து எத்தனை கிராமங்களில் வாக்கு சேகரிக்கும் போது அண்ணன் மின்சாரமே இல்லை, இப்படி திரும்பி பாருங்க, இருட்டா இருக்குன்னு. அப்புறம் நீ வாங்கு, கடனை வாங்கு. என்ன கொடுத்தானுங்க மக்களுக்கு? என்ன கொடுத்தீங்க? அதான முக்கியம். ஒரு நாட்டின் அடிப்படை செல்வம் தான் அறிவு செல்வம் தான் அடிப்படை, ஆகப்பெரிய செல்வம். அதை கல்வியை கொடுத்துருக்கா, தரமா கொடுத்துருக்கா. தனியார் முதலாளிகிட்ட இருக்கிற தரம் ஏன் அரசுகிட்ட இல்லை? ஏன் அரசுகிட்ட இல்லை? நாளைக்கு ஐயாவை கூட முடியலைன்னா எங்க போய் படுப்பாரு? அரசு மருத்துவமனையில படுப்பாரா? இல்ல எங்க போவாரு? அப்புறம் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு தான் இருக்கு. கடன் 1.5 லட்சம் கோடி. எல்லா நாடும் கடன் வாங்குது, எல்லா நாடும் திருடுது, எல்லாரும் தான் குடிக்கிறான், எல்லாரும் தான் கொலை பண்றான், எல்லாரும் தான் திருடுறான். இது ஒரு சாக்கா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருக்குமா? ஐயா, நீங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்து ப. சிதம்பரம் வந்து உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் நிக்கிறது எம்பி வந்து வெளி மாநிலத்துல எம்பியா இருக்காங்க. உங்களை இப்ப விமர்சனம் வைக்கும் போது அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த காரைக்குடி மண்ணில் நிற்கிறீங்க. எதுவுமே செய்யல. இந்த நாட்டில் இவ்வளவு உயர்ந்த பதவியில் போய் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. லல்லு பிரசாத், அம்மா மம்தா அவங்கெல்லாம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அந்தந்த மாநிலத்துக்கு செஞ்சதை நான் சொன்னேன், நீங்கள் பயந்துருவீங்க. அவ்வளவு அருமையாக செஞ்சாங்க. இவர் என்ன பண்ணார்? 3 முறை இருந்து நிதியமைச்சராக இருக்கும்போது வங்கி திறக்கிறேன்னாப்புல கட்டிக்கிற அங்கேயும் லுங்கி மேலே போட்டு அங்கேயும் இல்லாமல் திற எங்களுக்கு எதுக்கு? எங்கள் ஆத்தலா பொண்ணுக்கு வங்கியை திறக்கணும் சொல்லுங்கள். ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஒன்றும் செய்யலை. அப்புறம் என்னத்துக்கு சொல்லுங்கள்? நீங்கள் உள்துறை அமைச்சராக இருந்து சாதிச்சது என்னை கர்நாடகாவிலையும் அமெரிக்காவிலையும் கைது பண்ண வச்சது. என் கடவு சீட்டை 14 வருஷம் முடக்குனது. வேற என்ன சாதனை செஞ்சீங்க சொல்லு? இல்லை, இளைஞர்கள் மொத்தமாக ஒரு கட்சியில் இல்லையே. எங்க கட்சியில் இருக்கிற கலவனா இருக்கிறீங்க. அதே இருக்கு. அதாவது நாட்டை நேசிக்கிற ஒரு கூட்டம், நடிகரை நேசிக்கிற ஒரு கூட்டம். இதுல நாட்டை நேசிக்கிறது எந்த பக்கம் நிற்க போது, நடிகரை நேசிக்கிறது தெரியும் உங்களுக்கு. அதை போய் கவனிச்சுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு அஜித் வந்தா இதை விட கூட்டம் வரும், தம்பி சிவகார்த்திக் வந்தா இதை விட கூட்டம் வரும். நீங்க பீகார்ல போய் அந்த புஷ்பா பாட்டு வெளியிட போனாப்ல, பீகாருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. 15-20 லட்சம் பேர் கொண்டா. ஆமா, அங்க போய் அவர் என்ன தேர்தல் நிற்க. ஒரு திரைப்பட நடிகரை பார்க்கும்போது, திரையிலே பார்த்த ஒரு நடிகரை முதல்ல நேரில் பார்க்குறோம் போது ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும், யாருக்குமே இருக்கத்தான் செய்யும். யாருமே வேணாம். இப்ப திரைப்பட நடிகை, புகழ்பெற்ற நடிகை குட்டி ஒன்றும் இல்லை. சேலத்தில் விவசாயிகள் போராட்டம் 400 பேர் உட்காந்துருந்தாங்க. நயன்தாரா அவங்க ஒரு தங்க கடை திறக்க வந்தாங்க, 40,000 பேர் கொண்டாங்க. இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? கூட்டம் அரசியல் அல்ல, கொள்கை தான் அரசியல். கூட்டம் கலையும், கொள்கை அப்படியே நிற்கும். அதுதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கும் ஒரு திரைப்பட கவர்ச்சி இருக்கும். அந்த நடிகரை 10 வாட்டி பார்த்தா அதே முடிஞ்சு தானே போயிடுவான். இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கணும் உரைய வைக்கணும்னா அவனுடைய பிரச்சனை, அவனுடைய வலியை அவன் மொழியில கடத்தி அவனை அப்படி நிறுத்தணும். அதான் நான் என்னை பார்க்க அன்னைக்கு கூட்டம் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது, உரைய வச்சிருக்கேன்னா அவனுடைய வலியை அவன் இதயத்தை தொடுற மாதிரி அவன் மொழியை அவனுக்காக நான் நின்று பேசுறது. இப்போ என் மகன் அண்ணன் எனக்கான என் சித்தப்பன் பெரிய பண்ணி நிற்பான். அதானே எப்பவுமே திரை கவர்ச்சி வந்து மங்கும், இன எழுச்சி பங்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். குளம் வத்தம், குட்டை வத்தம், கடல் வத்தம். அண்டர்ஸ்டாண்ட்? நன்றி சார்.